प्रभु वचन की जो आराधना की हम वचन को ध्यान करेंगे। पहला कोरिन्थियों का किताब 5वां अध्याय। ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. पुराना खमीर निकालकर अपने आप को शुद्ध करो कि नया कूटा हुआ आटा बन जाओ, ताकि तुम आत्मीय हो, क्योंकि हमारा भी फसह जो मसीह है बलिदान हुआ है। குருந்த சபையில் உள்ள அந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய தாசனாகிய பவுல் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். कोरिन्थियों कलीसिया के लिए के लोगों को प्रभु का दास पौल उनको कोई आलोचना देता है। நீங்க புதிதாக பிசைந்த மாவைகள் புளிப்பில்லாத மாவை போல உங்களுடைய குணம் இருக்கணும்னு சொல்லி आपका गुण नए गुंदा हुआ आटे के समान आपका गुण रहना चाहिए करके அதுல 2-3 பாயிண்ட் போட்டுக்கிறார். 2-3 बातों को बताया है। அதாவது புளித்த மாவுக்கு அடையாளமாக துர்க்குணம், खमीर जो है ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவும். इसीलिए आओ हम उत्सव में आनंद मनावे, न तो पुराना खमीर से और न बुराई और दुष्टता के खमीर से, परंतु सीधाई और सच्चाई की आत्मीय रोटी से। अच्छा இதுல சொல்லுகிறாரு துர்க்குணம் பொல்லாப்பு எல்லாத்தையும் நீங்க நீக்கணும். इसमें बताया गया है दुष्टता बुराई सब आप अपने से निकालना है। இல்லாத மாவு அப்படிங்கிறது உண்மையும் பச்சத உண்மை துப்புரவு. अखमीरी रोटी का जो उदाहरण देता है वो सच्चाई और सीधाई में। முத 7வது அதிகாரத்துல 7வது வசனத்துல கடைசி சொல்றாரு நம்முடைய கிறிஸ்துவாகிய பஸ்காவாகிய கிறிஸ்து பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். 7वें वचन में लिखा है हमारे लिए बस्का के रूप में मसीहा बलि के रूप में இயேசு பலியாய் இருக்கிறார். यीशु बलि हो गया है। இப்ப ரொட்டி என்னது? अभी रोटी कौन है? நீங்க தான் உங்களுடைய கிரியைகளை புளிப்பில்லாத அப்பமாக ரொட்டியாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். आप अपने आप को एक बिना खट्टापन अखमीरी रोटी के समान अपने आप को एक दूसरे को கிறிஸ்து बांटना है। ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். मसीहा मेमने के रूप में है। அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டி. वो बस्का का मेमना ஆனா है। உங்களுடைய குணங்களை எப்படி இருக்கணுமா? புளிப்பு இல்லாத அப்பம். पर आपका गुण कैसा रहना? अखमीरी रोटी के समान। இதத்தான் கர்த்தருடைய வேதம் நமக்கு போதிக்கிறது. यही प्रभु का वचन हमें बताता है। பைபிள்ல நம்ம பார்க்கும்போது எப்பொழுது நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ நம்முடைய தேவன் பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாக தெரிந்து கொள்கிறார். बाइबल में हम जब पढ़ते हैं जैसे ही हमने यीशु को स्वीकार लिया प्रभु हमें पवित्रता के रूप में ही देखा। ஆனா அதுக்கு பிறகு வசனம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. उसके बाद परमेश्वर का वचन हमें जो है कैसे चलना है उसके बारे में நீங்க என்ன செய்யணும்? பரிசுத்தத்தில வளரணும். आप क्या करना है? पवित्रता में बढ़ना है, நீதியில வளரணும். धार्मिकता में बढ़ना है। இதெல்லாம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அப்படி வளர்க்கிறார். ये सब प्रभु उनके बच्चों को सिखाकर தெரிந்து चलाता है। கொண்ட ஜனத்தை கடைசி வரைக்கும் அவர் பாதுகாக்கிறார். चुने हुए लोगों को आखिरी तक वो सुरक्षा देता है। பஸ்கா அப்படின்னா நம்ம சபையில பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும். பஸ்கானா என்னது? बस्का का मतलब क्या है? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதலாவது கொடுக்கப்பட்ட பண்டிகை பஸ்கா பண்டிகை. इजरायली लोगों के लिए पहला जो त्योहार आया था वो बस्का का त्योहार அது था। ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகை. वो बहुत अहम उनका त्योहार था। அதுதான் எகிப்தில இருந்து நம்மளை விடுதலை ஆக்கினது. वो ही जो है मिस्र से उनको बाहर छुड़ाया। ஆண்டவர் வந்து இரக்கமாக அந்த பலியை அவங்களுக்கு கொடுத்தார். प्रभु ने अनुग्रह से उस बलि को वहां पर उन्हें दिया है। அதுல அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு இந்த மாதிரி செய்யுங்க நீங்க. उनको उसके बारे में कोई जानकारी नहीं थी, परंतु प्रभु बताता है तुम ऐसे ऐसे 12வது அதிகாரம் 23வது வசனத்துல 12वां अध्याय 23वां वचन में கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுவதற்கு प्रभु मिस्रियों को खत्म करने के लिए கடந்து வருவார். वो नीचे उतर कर आएगा। பைபிள் என்ன சொல்லுது? बाइबल क्या बताती है? கர்த்தர் எகிப்தியரை அடிப்பதற்கு கடந்து வருவார். प्रभु मिस्रियों को मारने के लिए उतर कर आएगा। ஆனா நீங்க என்ன செய்யணும்? पर आप क्या करना உங்களுடைய है? வீட்டு நிலைக்கால் ரெண்டுலயும் மேல் உள்ள சட்டத்திலையும் ரத்தம் பூசப்பட வேண்டும். आपके घर के द्वार दाएं और बाएं और ऊपर की तरफ लहू मेमने का लहू का लगाना है। அதுதான் உங்களுக்கு ஒரு அடையாளம். वो है आपका चिन्ह। யாத்திராகமம் 12:23 சொல்லுகிறது. निर्माण 12:23 वचन में ऐसा लिखा है। கர்த்தருடைய
கர்த்தர் அந்த எகிப்துல வந்து ஒரு பெரிய சங்காரத்தை செய்ய போகிறார். प्रभु उस मिस्र में एक बड़ी सी जो है जो विनाश को लाने ஆனா वाला है। கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு அவரே ஒரு பிளான் கொடுக்கிறார். இதுதான் ஆட்டுக்குட்டியின் ரத்தம். परमेश्वर अपने लोगों को उसमें से बचने का रास्ता भी बताता है। மேலையில ரெண்டு சட்டத்திலையும் பூசணும், மேலையும் பூசணும். द्वार के दाएं बाएं भी लगाना है और ऊपर की जगह पे भी उसका लहू लगाना है। மேல அந்த வீட்டுக்குள்ள அந்த ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ள நீங்க இருக்கணும். उस लहू लगाए गए उस दरवाजे के उस घर के अंदर आप रहना है। கர்த்தர் கடந்து வருவார். परमेश्वर आएगा, ரத்தமே அவர்களுக்கு அடையாளமாக இருக்கும். तो लहू उसके लिए चिन्ह बना रहेगा। 27வது வசனத்துல 27वां वचन இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. ये प्रभु का बस्का का बलि है। அவர் எகிப்தரை அதம் பண்ண वो मिस्रियों को नाश करने, நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணும்போது हमारे घर को जो है बचाने के समय எகிப்தியருக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் வீடுகளை கடந்து போகும்போது मिस्री और इजरायलियों के घराने को जब वो गुजर कर நீங்க சொல்ல जाएगा, வேண்டும் என்றார். आप ये करना है सका। அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தலை வணங்கி அவருக்கு நன்றி சொன்னார்கள். तब सारे लोग अपने सिर झुकाकर प्रभु को धन्यवाद। கர்த்தர் வருகிறார், प्रभु आ रहा है, தன்னுடைய ஜனங்களை அவர் ரட்சிக்கிறார். अपने लोगों को उद्धार करता है। 29வது வசனம் சொல்லுகிறது, 29वां वचन कहता है, நடுராத்திரியிலே जो रात के समय में, நடுராத்திரியில बीच रात के समय ராஜா வீட்டுல இருந்து அந்த வீட்டுல அந்த தேசத்துல இருந்த ஒரு சாதாரண மனிதன் வீட்டு வரைக்கும் राजा के घर से वो आम व्यक्ति के घर तक எல்லா வீட்டுலயுமே மரணம் வந்தது. हर एक के घर में मृत्यु आया। ஆனா இஸ்ரவேலுடைய வீட்டுல யாருமே சாகல. पर इस्राएलियों के घर में एक भी मृत्यु नहीं। காரணம் அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தம் பூசப்பட்டதுனால. कारण वही है कि उस मेमने का लहू लगाया गया। உடனே என்ன நடந்தது? उसके बाद क्या हुआ? 30வது வசனம் சொல்லுகிறது, 30वां वचन, அப்பொழுது பார்வோனும் तब फिरौन ने அவருடைய சகல ஊழியக்காரரும் उनके सारे सेवक लोगों ने எகிப்தியரும் मिस्रियों ने ராத்திரியிலே எழுந்திருந்து रात को उठकर மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. बहुत जोर से रोना, சாவு இல்லாத வீடே கிடையாது. मृत्यु का कोई ऐसा नहीं உடனே जगह। ராஜா ஒரு கட்டளை போடுகிறார், तुरंत राजा एक आज्ञा देता है, எல்லா இஸ்ரவேலர்களும் நீங்க நினைச்சபடியே எங்க ஊரை விட்டு வெளியே போகலாம். सारे इस्राएली लोग आप जैसे वे सोच रहे हैं मेरे गांव हमारे शहर से बाहर உங்க निकल, மனை பிள்ளைகளோட போகலாம், आपके परिवार, आपके உங்க औरत மிருகங்களையும் बच्चे, எல்லாம் நீ கொண்டு போகலாம். आपके जानवर सब आप लेके जा सकते அக்கபக்கத்துல உள்ள ஜனங்களுடைய நகை நெட்டெல்லாம் நீங்க வாங்கி போட்டுட்டு हैं। போகலாம். आजू बाजू के लोगों से आप चांदी सोना लेकर पहन कर जा सकते உலகத்துல நடக்காத ஒரு காரியம் எகிப்து தேசத்துல நடந்தது. हैं। दुनिया में नहीं होने वाली ऐसी बातें उस मिस्र देश में। நடுராத்திரியில சுதந்திரம், बीच रात में उनको आजादी, எல்லாருக்கும் நடுராத்திரியில சுதந்திரம் கிடைச்சு. सबको बीच रात में आजादी मिल गई। எல்லாரும் வெளியே போறாங்க. सब लोग बाहर ஒரு निकल रहे பெரிய ஆசீர்வாதமான கூட்டமாய் வெளியே हैं। போகிறார்கள். बड़ा सा आशीषित पाए हुए जोड़ के समान बाहर जा रहे हैं। இதைத்தான் அந்த ஜனங்கள் எல்லாம் அனுசரிக்கிறார். ये बातों को भी लोगों ने पालन இந்த किया। பஸ்காவை பற்றி யோவான் எழுதின சுவிசேஷத்துல நிறைய வருகிறது. இந்த ये வார்த்தை. बस्का के बारे में यूहन्ना के सुसमाचार की किताब में बहुत सारी बातें हैं। இயேசு கிறிஸ்து எத்தனை முறை பஸ்கா பண்டிகை ஆசரித்தார்? यीशु मसीह कितने बार बस्का का वो त्योहार அவர் 33 வருஷம் ஊழியம் செய்கிறார். और 33 साल तक उनका सेविकाई था। அவங்க குடும்பம், அவங்க தாய் தகப்பன் ஒவ்வொரு வருஷமே இதை அனுசரித்தார்கள். उनका परिवार, उनके माता पिता हर साल इस बस्का को वो लोग ने याद லூக்கா किया। 2வது அதிகாரத்துல அப்படி போட்டிருக்கிறது. लोग का दूसरा अध्याय में ऐसी बात है। வருஷந்தோறும் அவர்கள் எருசலேம்ல போய் பஸ்காவை ஆசரித்தார்கள். हर साल में वो यरूशलेम जाकर उस बस्का को जो है वो तैयारी किए। லூக்கா 2:41-42 அப்படி எழுதி இருக்கிறது. लोग 2:41-42 में ऐसा लिखा है। வருஷந்தோறும் போனார்கள். हर साल वो जाते हैं। அப்பொழுது அவருக்கு வயசு 12. तब उनकी उम्र 12 थी। அடுத்து இயேசு கிறிஸ்துடைய ஊழிய காலத்துல அவர் எப்பமெல்லாம் பஸ்காவை அனுசரித்தார்? और यीशु मसीह की सेवकाई के समय में कब कब उसने बस्का का யோவான் மட்டும்தான் அதை கிளியரா சொல்லுகிறார். यूहन्ना बराबर उसके बारे में बताता है। 2வது அதிகாரம் 13வது வசனம் யோவான்ல यूहन्ना दूसरा अध्याय 13 वचन में, பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் 2வது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது கானா ஊர்ல ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க. दूसरा अध्याय के पहला वचन में कहता है कानान देश में एक शादी में இதுதான் ஆண்டவருடைய ஊழிய காலத்துல முதல் செய்த அற்புதம். यही प्रभु के सेविकाई में पहला किया हुआ चमत्कार था। நான் நினைக்கிறேன் குறைஞ்சது ஆண்டவருடைய ஞானஸ்தானத்துக்கும் இந்த அற்புதத்துக்கும் குறைஞ்சது ஒரு எப்படி ஒரு 40 நாள் உபவாசம் இருந்திருக்கிறார். 40 दिन प्रभु जैसे सेवकाई शुरू किया उस समय में 40 दिन शुरू में उपवास किया। அதுக்கு பிறகு அவர் அப்படியே கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணிட்டு இங்க கானானுக்கு வராரு. ऐसे वो गांव द्वारा उपदेश करते करते कानान की शादी में आता। குறைஞ்சது 6 மாசமா தான் ஆயிருக்கணும். तकरीबन 6 महीना तो हुआ रहे। ஆனா முதல் பஸ்காவை
पर पहला बसका 13வது வசனம் சொல்லுகிறது 13 वचन कहता है யூதருடைய பஸ்கா பண்டிகை சமயமா இருந்தது. यहूदियों का बसका का त्योहार இயேசு எருசலேமுக்கு போனார். और यीशु यरूशलेम में गया. அங்க போய் ஆடு மாடு சபைக்குள்ள விக்கிறதெல்லாம் வெளியே துரத்தினார். वहां जाकर भेड़ बकरी जो कलीसिया में बेच रहे थे सबको बाहर भगा. ஆண்டவர் இந்த சபையை பரிசுத்தப்படுத்தினார். प्रभु उस कलीसिया को पवित्र किया. ஆனா ஜனங்களுக்கு அந்த பஸ்காவை பற்றி ஒண்ணும் தெரியல. लोगों को उस बसका के बारे में कुछ ज्ञान नहीं था. பவுல் என்ன சொல்கிறார்? पौल क्या कहता है? நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டார். हमारा बसका मसीहा बलि दिया गया. பழைய ஏற்பாட்டுல ஒரு ஆட்டுக்குட்டி அடையாளமா இருந்தது. पुराने नियम में एक मेमना उसका चिन्ह बना हुआ ஆனா था. உண்மையிலே இயேசு கிறிஸ்து தான் அதுக்கு சரியான அடையாளம். और सच्चा चिन्ह सच्चा मतलब यीशु मसीह ही वो मेमना है. அந்த முதல் பஸ்காவை கர்த்தர் அனுசரிக்கிறார். तो पहला बसका को प्रभु वहां पर पूरा करता है. சபையில போய் அந்த சபையை சுத்தப்படுத்துகிறார். कलीसिया में जाकर उस कलीसिया को शुद्ध करता है. இரண்டாவது பார்க்கும்போது दूसरा हम जब देखते हैं அதே யோவான் 6வது அதிகாரத்துல वही यूहन्ना का किताब में 6वां अध्याय में 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா 4वां वचन में हम देखते हैं அப்பொழுது யூதருடைய பண்டிகையாக பஸ்கா சமீபமாய் இருந்தது. 6வது அதிகாரம் 4வது வசனம் 6वां में 4वां वचन. यहूदियों का फसह का पर्व निकट था. இப்போ நீ பாருங்க இந்த 2வது அதிகாரத்துக்கும் 6வது அதிகாரத்துக்கும் அப்ப எவ்வளவு நாள் இருக்கு? तो दूसरा अध्याय और 6वां अध्याय का मतलब 1 साल का करीब ஒரு வருஷம். 1 साल का. இது 2வது பஸ்கா. ये दूसरा बसका प्रभु का. இதுக்கு இடையில என்னெல்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் பைபிள்ல எழுதல. इसके बीच में बहुत सारी बातें हैं उसमें वचन में लिखा नहीं है. முக்கியமான காரியங்களை மட்டும் இந்த யோவான் எழுதி காண்பிக்கிறார். बहुत अहम बातों को यूहन्ना यहाँ पर लिखकर बताता है. எருசலேமுக்குள்ள என்ன நடந்தது அதை மட்டும் யோவான் வெளிப்படுத்துகிறார். यरूशलेम के अंदर क्या की बातें घटी उस बारे में वो लिखा है. யூதர்களுக்கு நல்லா புரியணும் இயேசு கிறிஸ்து யாரு. यहूदियों को अच्छा से समझना है कि यीशु कौन है. அவர்தான் மேசியா. वही मसीहा है. அவர்தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி. वही बसका का बलि है. இரண்டாவது 2வது அதிகாரம் 13ல அவர் பஸ்காவுக்கு போயிருக்கிறாரு. पहला अध्याय 13 वचन में बसका में गया. 6வது அதிகாரம் 4வது வசனம் 2வது வருஷம். 6वां अध्याय की 14वां वचन में दूसरे साल. 3வது வருஷம் பாத்தீங்கன்னா 6வது அதிகாரம் तीसरा देखेंगे 12வது அதிகாரம் முதல் வசனம். 12वां अध्याय के इसमें पहला वचन. யோவான் பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். यीशु फसह से 6 दिन पहले बेथनिया में आया जहाँ लाजर था जिसे यीशु ने मरे हुए में से जिलाया था. இப்போ இதுல என்ன ஒரு காரியம் போட்டிருக்குன்னா பஸ்கா பண்டிகைக்கு எத்தனை நாளைக்கு முந்தி? बसका के कितना दिन पहले वो आया? 6 நாளைக்கு முந்தி அந்த எருசலேமுக்கு வருகிறார். 6 दिन के पहले उसे यरूशलेम में आता है. பஸ்கா பண்டிகையில அவர் போணும். अभी वो बसका के उस त्योहार में जाना ஆனா है. சரியா 6 நாளைக்கு முந்தி 6 दिन के पहले. இத நிறைய சபகாரங்க சொல்லுவாங்க பரிசுத்த வாரம் ये बहुत सारे कलीसिया लोग कहते हैं ये पवित्र दिनों का समय அல்லது பெரிய வாரம். या बड़ा हफ्ता. ஆனா உண்மையில அது அப்படிதான். सच में वो ऐसी बात அது है. விசேஷமான ஒரு நாளா वो இருந்தது. विशेष दिन था. கடைசி அந்த ஒரு 10 நாள். आखिरी का वो प्रभु क्रूस में जाने के இந்த 10 दिन पहले. 6 நாளைக்கு முந்தி மரியாள் என்ன செய்யறா பாருங்க. 6 दिन के पहले मरियम क्या करते ஒரு थे? விலையேறப்பட்ட களங்கமில்லாத ஒரு நலதத்தை एक बहुमूल्य जो है वो निष्कपट इतर को लेकर 12வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது 12 में तीसरा वचन में लिखा ஒரு है ராத்தல் கொண்டு வந்து एक इतर को लेके आई. அவள் என்ன செய்கிறாள்? இயேசுநாதருடைய பாதத்திலே ஊற்றினாள். यीशु के पैरों में उसे तोड़कर गिरा दी. தன்னுடைய தலைமையினால் துடைக்கிறாள். अपने सिर के बाल से उसे पोंछती है. அதுக்கப்புறம் என்ன செய்தா? फिर क्या करती है? அவருடைய பாதத்துல தன்னையே ஒப்பு கொடுக்கிறாள். और यीशु के चरणों में अपने आप को सौंप देती. இதுல ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? इसमें सबसे अहम क्या है? அவளுக்கு நிறைய தெரியாத விஷயம். उसको बहुत सारी बातें की இந்த जानकारी. 6 நாளைக்கு பிறகு கிறிஸ்து பலியாக போகிறார். 6 दिन के बाद मसीहा बलि होने जाने அந்த वाला. காலத்துல उस समय में என்னெல்லாமோ யாரெல்லாமோ செய்யணும், அவங்க செய்ய முடியல. बहुत सारी बातें बहुत लोग करना है उन्होंने किया नहीं. ஆனா இவள் அதை செய்வதற்கு முந்தி கொண்டார். पर मरियम इस बातों को करने में आगे आई. நிறைய பேருக்கு அது பிடிக்கல. बहुत सारे लोगों को पसंद नहीं आया. இயேசு கிறிஸ்துடைய பாதத்துல முதல் 6 நாளைக்கு முந்தி அவ போய் ஊற்றி துடைக்கிறாள். यीशु के चरणों में जाकर 6 दिन पहले ही उसे गिराकर उसे पोंछती है. அவள் ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. प्रभु क्या कहता है? அவளை விட்டுருங்க. उसे छोड़ दो. அவ என்னை அடக்கம் பண்ணுவதற்காக இதை வைத்திருந்தாள். वो मुझे दफनाने के लिए इस बातों को रखी हुई. அதனால அவளை ஒண்ணு சொல்லாதீங்க. इसलिए उसे कुछ தரித்திரருக்கு நீங்க உதவி செய்யனா எப்பவுமே செய்யலாம். गरीबियों को आप मदद करना तो कभी भी आप कर ஆனா सकते हैं. இவள் செய்த இந்த காரியம்
யாரும் செய்யாத ஒரு மகிமையான காரியத்தை இவர் पर செய்திருக்கிறார். इसने जो काम किया है कोई नहीं किया वैसे बड़े आश्चर्य யாருக்கும் இந்த காரியம் தெரியல. किसी को भी इसकी जानकारी नहीं थी ஆனால் மகிமையான இந்த காரியத்தை இவர் पर செய்திருக்கிறார். महिमा की इस बातों को उसने किया है। 3வது வசனம் வாசிக்கலாம். 6वें वचन में देखिए அப்பொழுது மரியாள் விலையேறு பெற்ற கலங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அந்த வீடு முழுவதுமே வாசனை வீசுகிறது. वो घर पूरा इत्र की खुशबू से महकने लगा। அதாவது அவருடைய பாதத்துல பாருங்க யாரும் செய்யாத ஒரு தியாகத்தை அவர் செய்கிறார். देखिए उसके चरणों में कोई नहीं किया वैसे அடுத்து பாருங்க இன்னொரு காரியத்தை அவர் செய்கிறார். और एक बातों को वो करती है। देखिए மத்தேயு 26வது அதிகாரம் मत्ती का 26वां अध्याय में இந்த உபவாச நாளுன்னு சொல்லுவாங்க. उपवास का समय कहते ஆனா हैं। அது கரெக்டா 10 நாள் தான் விசேஷமான ஒரு நாள். बराबर 10 दिन ही उसका विशेष दिन रहता है। 40 நாள் ஆண்டவர் வந்து சிலுவைக்கு போகும்போது அவர் உபவாசம் இருக்கல. 40 दिन प्रभु जब क्रूस में जा रहा था तब उन्होंने उपवास नहीं இது किया। ஆர்சில உள்ள ஏதோ ஒரு கலாச்சாரம் அதை எல்லாமே செய்தாங்க. आरसी का जो उनका है वो लोग ऐसे कर रहे हैं। ஆனா இங்க இதுல என்ன போட்டிருப்பாங்க 26வது அதிகாரத்துல मत्ती 24वां अध्याय में 7வது வசனம் 7वां वचन ஒரு ஸ்திரீ விலையேறு பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். एक स्त्री संगमरी के पात्र में बहुमूल्य इत्र लेकर उसके पास आई और जब वो भोजन करने बैठा था तो उसके सिर पर उंडेल दिया। இப்ப எங்க ஊத்தா அவள் தலையில கொண்டு ஊத்தா பாருங்க. यहाँ पर देखिए वो सिर के ऊपर इत्र को गिराया हुआ ஆனா இதுல ஒரு வார்த்தை போட்டு है। यहाँ पर एक बातों को बताया है எப்ப இதை செய்கிறார்? कब वो किया है। 2வது வசனம் போட்டிருக்குது. दूसरा वचन कहता है 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். இப்ப 2 நாளைக்கு முந்தி இது நடக்கும். कि 2 दिन के पहले बस का முதலாவது 6 நாளைக்கு முன்னால அவருடைய பாதத்துல தைலத்தை ஊற்றுகிறார். 6 दिन के पहले उनके पैरों में ऊपर वो इत्र को गिरा இப்ப दिया। இன்னும் 2 நாள் தான் இருக்கு அவர் சிலுவையில் அடிக்கப்பட போகிறார். 2 दिन बचा है वो क्रूस पर मारा जाने ஆனா वाला है। யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. किसी को नहीं मिला वो सौभाग्य उसे मिला। ஆண்டவருடைய சிரசிலே ஊற்றி प्रभु के सिर पे उसने उंडेला அந்த है। தைலத்தை ஊற்றி उस इत्र को गिराकर அவருடைய பாதத்திலே அவர் ஜெபம் பண்ணுகிறார். और उनके चरणों में वो இது प्रार्थना ஒரு பெரிய மகிமையான ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. ये एक बड़ा सा प्रकाशमान அநேகர் இதை பார்த்து என்ன செய்தாங்கன்னா எதனால இது மாதிரி வீண் செலவுலாம் செய்கிறார். बहुत सारे लोग देखकर क्यों ये व्यर्थ खर्चा है। 13வது வசனம் சொல்லுகிறது 13वां वचन कहता है இந்த சுவிசேஷம் உலகத்துல எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ ये सुसमाचार दुनिया में कहां-कहां प्रचार होगा அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்றார். वहां इसको याद करने के लिए इसने जो कार्य किया वो भी बताया जाएगा। 2 விசேஷமான காரியத்தை மரியா செய்திருக்கிறார். 2 विशेष बातों को मरियम ने किया। 6 நாளைக்கு முன்னால அவருடைய பாதத்துல ஊற்றினார். 6 दिन के पहले उनके पैरों में இன்னும் 2 நாள் தான் இருக்கு. अब 2 दिन की बचा है। தலையில அந்த வெளியேறப்பட்ட தைலத்தை ஊற்றுகிறார். उनके सिर पर बहुमूल्य इत्र को அந்த गिराया। ஆண்டவரே சொல்லிட்டாரு, प्रभु ने कह दिया என்னை அடக்கம் பண்ணுவதற்கு இவள் முந்தி கொண்டார். मुझे दफनाने के लिए ये आगे आ गई है। இப்போ இது நடந்த பிறகு अब ये होने के बाद நீங்க 17வது வசனம் வாசிக்கலாம். 17 26வது அதிகாரத்துல 17 26 26 புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். 17 आखिरी रोटी के पर्व के पहले दिन चेले यीशु के पास आकर पूछने लगे, वो कहा चाहता है कि हम तेरे लिए पसवा खाने की तैयारी करें। இப்போ யார் கேட்கா? சீசர்களே கேட்காங்க. चेले लोग खुद पूछ रहे அப்ப हैं। இந்த பஸ்கா பண்டிகை ரொம்ப முக்கியமான நாள். तो ये बस्का का जो त्योहार है वो बहुत अहम ஆனா है। நிறைய பேருக்கு அது விஷயம் தெரியாது. இயேசு கிறிஸ்து தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி. पर बहुत सारे लोगों को इसका मतलब मालूम नहीं था। यीशु ही वो बस्का का இயேசு मेमना है। கிறிஸ்துவும் அந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ளாக அதை செய்கிறார். यीशु मसीह भी उस व्यवस्था के अंदर से होकर उस ஆனா बातों को பவுல் करता है। சொல்லும்போது சொல்கிறாரு, पौल कहते समय कहता கிறிஸ்து है குற்றமில்லாத பரிசுத்தமான ஒரு ஆட்டுக்குட்டியா இருக்கிறாரு. मसीहा निर्दोष निष्कपट एक मेमने के रूप में है। ஆனா நீங்க துப்புரவான ரொட்டியை போல இருக்க வேண்டும். पर आप अखमीरी रोटी के समान होना है। நீங்க புளிப்பில்லாத ரொட்டியாக நீங்கள் வாழ வேண்டும். आप बिना खट्टा हुआ एक रोटी के रूप में எல்லா जीना है। சுவிசேஷத்திலுமே இது வருகிறது. हर सुसमाचार में इस बातों का जिक्र किया है। ஆண்டவருடைய கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். के नाम की महिमा हो। இத வந்து எல்லா
சபைகளுமே அதிகமா இதை செய்வாங்க. बहुत सारी कलीसिया इस बातों को करते ஆனா हैं। இத பார்க்கும்போது ஒரு சிலர் கொஞ்சம் முன்ன பண்ண செய்வாங்க. ये इसे हम देखते हैं तो कोई आगे पीछे थोड़ा करते हैं। 19வது வசனம் சொல்கிறது, 19वां वचन இயேசு கற்பித்தபடியே சீஷர்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள். यीशु ने जैसे सिखाया वैसे ही चेले लोगों ने उस சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்தி இருந்தார். शाम होते ही उस 12 लोगों के साथ वो எல்லா சுவிசேஷமே சொல்லுது அவங்க போய் உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. सब सुसमाचार कहते वे लोग बैठे थे और भोजन किया। எல்லாரும் சாப்பிட்டாங்க. सबने भोजन किया। ஆனா யோவான் மட்டும் சொல்லுகிறாரு, ஆண்டவர் போஜனத்தை விட்டு எழுந்தார். पर यूहन्ना केवल कहता है प्रभु उस भोजन से उठकर खड़ा हुआ। 13வது அதிகாரத்துல यूहन्ना 13वां अध्याय में 4வது வசனம், போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலை எடுத்து அறையிலே கட்டி இப்ப கொண்டு இது மற்ற சுவிசேஷத்துல எழுதல. अब दूसरे सुसमाचार में इसके बारे में அப்ப எல்லா சுவிசேஷத்திலயுமே ராபோஜனம் இருக்கு. हर एक सुसमाचार में प्रभु भोजन है। ஆனா கொஞ்சம் முன்ன பண்ணி எழுதிருக்கு. पर थोड़ा आगे पीछे लिखा நம்ம हुआ है। நல்லா தியானிச்சு பார்த்தோம்னா अच्छे ध्यान करके देखेंगे எல்லா சுவிசேஷம் சொல்றது அவர் போஜனம் பண்ணினார். सब सुसमाचार बताता है कि उसने भोजन किया। அவர் போஜனத்தை விட்டு எழுந்தார். फिर उस भोजन से वो उठकर खड़ा हुआ। அதனாலதான் என்ன செய்யணும், நம்ம சபையில இப்ப என்ன செய்தோம், इसलिए हम हमारे कलीसिया में क्या करते हैं, கால் எப்ப கழுவணும். पैर कभी धोते हैं। நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா போஜனத்தை விட்டு எழுந்து காலை கழுவினாரு. और बहुत लोग कहते हैं जब वो भोजन कर रहा था उसमें उठकर उसने पैर धोया है। அதனால ராபோஜனம் சாப்பிட்டுட்டு தான் காலை கழுவணும். इसलिए प्रभु भोजन खाकर ही पैर धोना है। இல்ல அப்படி எழுதல. पर इसमें ऐसा नहीं लिखा। இவங்க பஸ்காவை ஆசரித்தார்கள். ये लोग पुराने नियम के उस बस्का நல்ல को திருப்தியா சாப்பிட்டாங்க. पूरे पेट भर कर खा लिए அங்க थे। நிறைய ஆட்டுக்குட்டியுடைய மாംസം இருந்தது, वहाँ बहुत मेमने का मांस நிறைய था, ரொட்டி இருந்தது. बहुत रोटी थी। பைபிள் சொல்கிறது இவர்கள் மேல் வீட்டு அறையில ஆயத்தப்படுத்தினார்கள். वचन कहता है ये ऊपर के घर में पूरी तैयारी कर நிறைய ரொட்டி, बहुत रोटी, நிறைய அந்த ஒரு ஆட்டுக்குட்டி முழுவதுமான மாமிசம் एक मेमना का पूरा शरीर वहाँ पे था। எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் सब भोजन करते समय நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து ஒரிஜினல் பஸ்காவாக இப்ப தன்னை வெளிப்படுத்துகிறார். हमारा प्रभु यीशु मसीह वो जो सच्चा बस्का के रूप में अपने आप को प्रकट அந்த करता है। பழைய ஏற்பாடுல உள்ள பஸ்காவை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் उस पुराने नियम के बस्का को खाते रहते यीशु समय में எழுந்தார். यीशु उठकर ஒரு खड़ा हुआ। சாதாரண அடிமை போல ஒரு வஸ்திரத்தை கட்டிக்கொண்டார். एक गुलामी के रूप में एक साधारण वस्त्र को पहन लिया। இப்ப சீசருடைய கால்களை கழுவினார். अब चेलों का पैरों को धोने लगा। இப்பதான் ராபோஜனமே புதிய ஏற்பாடுல ஆரம்பம். अभी प्रभु भोजन जो है नए नियम का शुरू हो रहा है। பழைய ஏற்பாடு என்ன செஞ்சது, पुराने नियम क्या किया था, உட்கார்ந்தாங்க, நிறைய சாப்பிட்டாங்க. बैठे थे बहुत सारे रोटी और मांस இப்ப खाए। நம்ம அதை செய்யல. पर अभी हम वो नहीं இப்ப நம்ம करते। எதை செய்யணும், अभी हम क्या அவர் करना है, போஜனத்தை விட்டு எழுந்தார். उस भोजन से वो बाहर அது निकला। பழைய ஏற்பாடு சாப்பாடு. वो पुराने नियम का खाना அதை था। நம்ம இப்ப செய்ய வேண்டாம். उस बातों को हमें नहीं இப்ப करना। நம்ம என்ன செய்யணும், अभी हम क्या करना है, ஆண்டவர் எழுந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து எல்லா சீசருடைய கால்களையும் கழுவினார். अब उठकर पैर में बर्तन में पानी लिया, सब चेलों का पैर को धोया। திரும்ப உட்கார்ந்து फिर वो बैठा है, அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி उसने एक रोटी लिया और उसे स्तुति அதை की, சீசர்களுக்கு கொடுத்து, उसे चेलों को இதை देकर நீங்கள் வாங்கி புசியுங்கள், इसे तुम लेकर खाओ। இது மற்ற சுவிசேஷத்துல வருகிறது. ये दूसरे सुसमाचार में नहीं है। ஒவ்வொரு சுவிசேஷமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. हर एक सुसमाचार अलग अलग लिखा गया நீங்க है। மார்க் 13வது அதிகாரத்தை பாத்தீங்கன்னா मार्क 13वां अध्याय में आप देखेंगे तो 14வது அதிகாரம் 12வது வசனம். मार्क 14 में 12 वचन। பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். अख़मीरी रोटी का पर्व के पहले दिन जिसमें वह फसह का बलिदान करते थे, उसके चेलों ने उससे पूछा, तू कहाँ चाहता है कि हम जाकर तेरे लिए फसह खाने की तैयारी करें। இப்போ ஆயத்தப்படுத்தியாச்சு. अब कहाँ पर तैयार 18வது वचனம் வாசிக்கும் பாருங்க. 18वां वचन देखिए। அவர்கள் பந்தி இருந்து போஜனம் பண்ணினார்கள். वे लोग बैठकर भोजन कर रहे थे। இப்போ 22வது வசனம் சொல்லுகிறது, 22वां वचन। அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினார். जब वो भोजन कर रहे थे तब यीशु ने रोटी இது ली। எப்ப நடக்கு, சாப்பிட்ட பிறகு. वो कब हो रहा है, भोजन होने के बाद। யோவான் சுவிசேஷத்துல காலை கழுவினார் பாருங்க. यूहन्ना बपतिस्मा में, यूहन्ना सुसमाचार में जैसा उन्होंने पैर धोया था, அந்த விஷயம் மற்ற சுவிசேஷத்துல இல்ல. वो सुसमाचार वो बातें इस நம்ம में எல்லா சுவிசேஷத்தை ஆராய்ந்து பார்த்து வரிசையா வாசிக்கும் போது தான் விளங்கும். हम जब हर एक वचन को ज्ञान सोच
सोच विचार कर सही से पढ़ेंगे तब हमें वो समझ में அவங்க आएगा। எல்லாம் சாப்பிட்டாங்க. वे लोग सब पेट भर இப்போ कर खाए। ஆண்டவர் திடீர்னு எழுந்தாரு. उसके बाद तुरंत प्रभु ஒரு उठता है। புதிய காரியத்தை கர்த்தர் एक வெளிப்படுத்துகிறார். नई बातों को प्रभु वहाँ बताता है। அவங்க கால்களை எல்லாம் கழுவினார். उनके सारे लोगों के पैर को திரும்ப धोया। அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு கொடுத்தாரு. फिर रोटी को स्तुति किया और उनको तोड़ कर இதை दिया। வாங்கி புசிங்க, இது என்னுடைய சரீரமா இருக்கிறது. इसे तुम लेकर खाओ, ये मेरा शरीर है। 23 பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். ईश्वर में फिर से बर्तन को लिया, स्तुति किया, वो भी उन्हें दिया। இதை பாரம் பண்ணுங்கள், इसे तुम पियो, இது புது உடன்படிக்கையின் ரத்தம் என்று இயேசு சொன்னார். नए वाचा का लहू है करके प्रभु ने இதைத்தான் நம்ம செய்யணும். यही बातों को हम நம்ம करते கால் எப்ப கழுவணும்? हैं। पैर कभी धोना है, முதலாவது கால் கழுவிட்டு தான் புதிய ஏற்பாடு பஸ்கா ஆரம்பமாகிறது. पहला पैर धोकर ही नया बस्का शुरू होता ஆனா है। நிறைய இடத்துல என்ன செய்யறாங்க? और बहुत सारे जगह पे क्या करते हैं, கடைசில கால் கழுவுவாங்க. आखिर में पैर धोते ஆனா हैं। இது ஒரு பெரிய ஒரு இது கிடையாது. पर ये कोई बड़ी बदलावट இதுல என்ன नहीं है। செய்யுது? இதுல என்ன நடக்கிறது? इसमें क्या होता है, தாழ்மைய, अपने आप को नम्र कर, சகோதரத்துவத்தை भाईचारा प्रेम, அதான் வெளிப்படுத்துகிறது. उसको हम प्रकट இப்ப करते நம்ம हैं। கால் கழுவும் போது ஆள் பார்த்து கழுவினாலும் தப்பு. अगर हम पैर धोते समय व्यक्ति देखकर धोएंगे तो भी गलत बात அவ है। காலம் நான் கழுவ மாட்டேன், இவா காலம் தான் கழுவி நம்ம மனசுல நினைச்சா கூட அது தவறு. मैं इसके पैर को नहीं दूंगा, उसके पैर को ही दूंगा, ऐसा मन में सोचेंगे तो भी गलत இயேசு எல்லாருடைய கால்களையும் है। கழுவினார். यीशु ने सबके पैरों को धोया। நான் செய்த மாதிரி நீங்களும் செய்யுங்கள் அப்படின்னாரு. मैंने जैसा किया वैसा तुम भी करना அப்ப है। இது ஒரு நம்மை தாழ்த்துகிறது, अपने आप को नम्र करना, ஒரே குடும்பம், एक ही परिवार, ஒரே ஃபெல்லோஷிப்பை காமிக்கிறது. एक ही झूठ को बताता அதுல है। முக்கியம் என்னது? उसमें सबसे अहम क्या है, யாரா இருந்தாலும் நான் காலை கழுவணும் சபையில. कोई भी हो मैं उनके पैरों को धोऊंगा। அது என்னுடைய சகோதரன். वो मेरा भाई है। அன்னை தெரசா சொல்றாங்க, मदर तेरेसा ने कहा था, இல்ல யாருடைய காலையாவது புண்ணையாவது கழுவும்போது என்ன சொல்லுவாங்களாம்? किसी के पैर या किसी के जख्मों को जब वो साफ करती थी, वो क्या कहती थी? இயேசுநாதருடைய சரீரத்தை கழுவு. मैं यीशु के शरीर को धो रही हूँ। அதுதான் உண்மையான ஒரு அன்பு. वही सच्चा प्रेम है। இதுதான் பஸ்காவுடைய நிறைவேறுதல். यही बस्का का परिपूर्णता है। இதைத்தான் கர்த்தர் செய்தார். यही प्रभु ने किया था। 26வது அதிகாரம் 12வது வசனத்துல என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாய் அதை செய்தார். 26:12 में मुझे दफनाने की जो बारे में इसने इस बातों को पहले ही இதுல कर दिया। கரெக்டா 3 பஸ்கா முடிகிறது. यहाँ पर 3 बस्का खत्म हो रहा है। 19வது அதிகாரத்துல 14வது வசனத்துல ஆண்டவர் சரியான பஸ்கா பண்டிகை அன்னைக்கு தான் நியாயம் தீர்க்கப்படுகிறார். 19 के 12वां अध्याय 14वां अध्याय में परमेश्वर सही बस्का के समय में ही उसका न्याय किया जाता है। இப்ப எல்லாம் முடிச்சிட்டு வைங்கள, பஸ்கா கரெக்டா ஆண்டவரே தன்னுடைய சரீரத்துல செய்து முடிச்சிட்டார். देखिए बस्का को सही तरीके से प्रभु ने ही पूरा कर दिया। இப்ப 5வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7 8 சொல்கிறது. अब पहला कोरिन्थियर 5वां अध्याय 7 और 8वां वचन, நீங்க என்ன செய்யணும்? आप लोग क्या करना है, சுத்த இருதயத்தோட, सच्चे मन से, துப்புரவான எண்ணத்தோட, निष्कपट विचार से நீங்கள் தேவனுடைய நாமத்தை ஆராதிக்க வேண்டும். आप प्रभु के नाम को आराधना நீங்க புளிப்பில்லாத அப்பமா இருக்கணும். आप अखमीरी रोटी बने रहना है। இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். यही प्रभु कहता है। அது கொஞ்சம் விவரமா பேசுகிறார். वो अच्छे से पौल बताता है। அதாவது உலகத்துல திருடங்க இருப்பாங்க, விபச்சாரக்காரங்க இருப்பாங்க. दुनिया में चोर और विचार करने वाले सब लोग रहेंगे, ஆனா சபையில அப்படி இருக்க கூடாது அப்படிங்கிறார். कलीसिया में ऐसा नहीं रहना है। வெளியே இருப்பாங்க, दुनिया में हो सकता அவங்க है, வீட்டுக்கு நீங்க போக வேண்டியா இருக்கும், அவனுக்கு ஏதாவது நீங்க வாங்க வேண்டியா இருக்கும். அதை பத்தி நான் சொல்லல. उनके घर में जाना पड़ेगा, उनके साथ आपको कुछ लेना पड़ेगा, उसके बारे ஆனா में नहीं சபையில வந்த பிறகு நீங்க துர்க்குணம் இல்லாம இருங்க. पड़ेगा। कलीसिया में आने के बाद आप गलत गुण से नहीं சுத்த रहना। இருதயத்தோட நீங்க ஆராதிக்கணும். सच्चे हृदय से आप आराधना சுத்த करना। இருதயத்தோட தெய்வத்தை அவரை ஆராதித்து மகிமைப்படுத்து. सच्चे हृदय से उसकी आराधना करना महिमा होगा। இதுக்கு உதாரணமா இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு ஓமானம் சொல்கிறார். इसके उदाहरण में यीशु मसीह अच्छा एक कहानी को बताता है। देखिए 19வது அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷம். मत्ती का सुसमाचार 19वां अध्याय में இதைத்தான் நம்ம நல்லா தியானிக்கணும். इसको हम अच्छे से ध्यान करना है। 25வது வசனம் வாசிக்கலாம். 25वां वचन पढ़ेंगे। அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். 19 25 19 में 25, 18ல 25 18 में 25। கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படிக்கு கட்டளையிட்டான். जबकि चुकाने को उसके पास कुछ न था, तो उसके स्वामी ने कहा, यह और इसकी पत्नी और बाल बच्चे और जो कुछ इसका है सब बेचा जाए இப்போ और
கிறிஸ்தவ குடும்பத்தை பத்தி அல்லது கிறிஸ்தவ சபையை பத்தி கர்த்தர் போதிக்கிறார். मसीहा के परिवार या मसीहा के कलीसिया के बारे में प्रभु 23 எப்படி எனில் பரலோக ராஜ்யம் कैसा परमेश्वर का राज्य தன் ஊழியக்காரரிடத்திலே கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. अपने सेवक का हिसाब करने का एक राजा के रूप में है. அப்படின்னா இது சர்ச்சை சம்பந்தப்பட்டு பேசுகிறார். इसका मतलब कलीसिया को आगे रखकर बताता அந்த है. சபையில ஒரு ஆள் இருக்காரு. उस कलीसिया में एक व्यक्ति है அவர் 24வது வசனம் சொல்லுது அவர் கடன் பட்டிருக்கிறார். और 24वां वचन में लिखा है वो उधारी लिया. யார்ட்ட கடன் பட்டிருக்காரு? किससे उधारी लिया है? ஏசப்பாட கடன் பட்டிருக்காரு. यीशु से उधारी लिया हुआ है. 10000 தாலந்து 16,000. हिंदी में पढ़ेगा मुझे ना पढ़ेगा. हिंदी में कैसा लिखा है? जब 24. जब वो लेखा लेने लगा तो एक जन उसके सामने ले गया जो 10,000 तोड़ का कर्ज இப்போ 10000 ரூபாய் கடன். 10,000 तोड़ का कर्ज. யார்ட்ட கடன் பட்டிருக்கா? कौन किससे उधार लिया है? நம்ம தான் 10000 ரூபாய் யாருக்கு கடன் பட்டிருமோ ஏசப்பாவுக்கு கடன் பட்டிருக்கோம். हम ही यीशु से 10,000 उधार लिए हैं. இப்போ ஏசப்பா வந்து சொல்லுகிறாரு अब यीशु के पास आकर कहता है என் மனைவியை வித்தாலும் காணாது, मैं मेरी औरत को बेच दूंगा तो भी मैं என் उधार பிள்ளைகளை வித்தாலும் காணாது, मेरे बच्चों को बेच दूंगा तो भी எனக்கு चुकाने- உண்டான எல்லாத்தையும் என்ன வித்தாலுமே இந்த 10000 கொடுக்கிறதுக்கு எனக்கு முடியாது. मेरे पास जो कुछ है सब मैं बेच दूंगा तो भी मैं ये 10,000 का उधार चुका नहीं पाऊंगा. ஆனா சட்டப்படி நான் குற்றவாளி. और जो है कानून के अनुसार मैं दोषी हूँ. இப்போ சட்டம் என்ன சொல்லுது? நீ குற்றவாளி. अब जो कानून बताता है तो दोषी है. 10000 கொடுக்கணும், இல்லனா எல்லாத்தையும் வித்து तो கொடுக்கணும். 10,000 दे नहीं तो तेरा सब कुछ बेच के मुझे देना है. இப்போ விசுவாசி என்ன செய்கிறார் பாருங்க. विश्वासी क्या करता है? அப்பொழுது அந்த ஊழியக்காரன் तब वो सेवक காலை விழுந்து पैरों के सामने गिर வணங்கி प्रभु को नमन ஆண்டவரே, किया. हे प्रभु என்னிடத்தில் பொறுமையாயிரும், मेरे पास थोड़ा नम्र से पेश என் आना. மனைவியே பிள்ளைய நீ விற்க கூடாது, मेरे औरत मेरे बच्चों का बेचना नहीं நீ है. பொறுமையாயிரும், आप सब கண்டிப்பா நான் கொடுத்து தீர்ப்பேன். कैसे भी मैं उसे चुका दूंगा. அவன் அப்படியே தாழ்த்துதான். ऐसे अपने आप को नम्र करता है. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு வேலையா இயேசுநாதர் சொல்றார். हर एक मसीहा के जीवन में जो बातें होनी चाहिए वो प्रभु यीशु यहाँ बताता நான் है. சொல்றேன், ஆண்டவரே என்னத்தை வித்தாலுமே இந்த 1000 10,000 நான் கொடுக்க முடியாது. प्रभु मैं कुछ भी भेज दूं तो भी आपका 10,000 मैं चुका नहीं पाऊंगा. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க, इसलिए आप थोड़ा सब्र कीजिए. எப்படியாவது நான் அந்த கடனை அடைக்கிறேன். कैसे भी मैं इस उधारी को चुका दूं. ஆண்டவர் பார்த்தாரு, प्रभु ने देखा இவனால இதை அடைக்க முடியாது. इससे ये कर्ज चुका नहीं जा सकता. அதனால கர்த்தர் ரசிக்கிறாரு. इसलिए प्रभु ने क्या किया? 26 சொல்றாரு, என்கிட்ட பொறுமையாயிரும், 26 में कहता है मेरे पे आप थोड़ा सब्र நான் कीजिए. கண்டிப்பா கொடுத்து தீர்க்கிறேன் मैं என்றார். कैसे भी आपको चुकाऊंगा. ஆனா அந்த ஊழியக்காரனோ, पर वो सेवक ने அந்த ஆண்டவன் அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனம் இறங்கி पर उसका मालिक उस पे जो है दया किया, அவனை விடுதலை பண்ணி उसको आजाद किया. அந்த 10,000 அப்படியே மன்னிச்சு விட்டான். उस 10,000 को भी ऐसे ही क्षमा कर देता है. நம்ம எல்லாம் யாரு? अभी हम सब कौन है? 10,000 ரூபாய் மன்னிக்கப்பட்டவர்கள். 10,000 जो है क्षमा पाए हुए நம்ம लोग. எல்லாரும் 10,000 நம்மளுக்கு மன்னிச்சிட்டாரு हमारा ஆண்டவர். 10,000 प्रभु ने क्षमा कर நம்ம दिया. சொன்னோம், ஆண்டவரே இத வித்தா கூட கொடுக்க முடியாது, हमने कहा प्रभु हम बेचेंगे तो भी आपको चुका नहीं அதனால पाएंगे. கொஞ்சம் பொறுமையா இருங்க, எப்படியாவது கொடுத்து தீர்ப்பேன். थोड़ा आप इंतजार कीजिए, कैसे भी मैं बेच. ஆனா ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னால கொடுக்க முடியாது, प्रभु कहता तुझसे नहीं दे हो நான் सकता. உன்னை மன்னிச்சிட்டேன், मैं तुझे क्षमा करता நீ हूँ. வேணா கொடுக்கவே வேண்டாம், तो देने की आवश्यकता ஓ, नहीं है. ஃப்ரீயா வாழ. तो आजादी से जी. இப்படி ஃப்ரீயா வாழன்னு சொன்ன உடனே இப்ப என்ன ஆயிட்டு? अभी आजादी उसको देते ही ஒரு उसको பெரிய क्या होगा? சந்தோஷம். இப்ப நம்ம மேல கடன் கிடையாது, अभी हमारे पर उधारी नहीं, एक बड़ा सा आनंद है. கொஞ்சம் காலர் தூக்கி நடக்கலாம், वो थोड़ा कॉलर ऊपर कर चल सकता है. நல்லா சந்தோஷமா போகலாம். आनंद से जा அப்படி सकते हैं. சந்தோஷம் வரும்போது वो खुशी से जब आ रहा था, இவன் கடன் கொடுத்த ஆள் வருது, इसने एक कोई छोटा सा उधारी दिया था, वो व्यक्ति आ அது रहा है. 100 ரூபாய் கடன். वो 100 रुपया उधारी था. அவன் பக்குன்னு போய் பிடிக்காம கழுத்த, वो उसके गले को पकड़कर उठा देता है. 100 ரூபாய் தரும் அப்படின்னு मेरा 100 रुपया कभी देगा तो करके मांगता है. அவன் சொன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் எப்படியாவது தாரேன். वो भी कहता है आप थोड़ा धीरज रखिए, मैं आपको दूंगा. அதெல்லாம் முடியாது, वो कहता नहीं, கண்டிப்பா இப்பவுமே तो தரணும். अभी मुझे देना है. அப்படியே கழுத்தை பிடிச்சா எப்படியாவது இவனை ஜெயில தள்ளணும் அப்படின்னு நினைக்கான். और उसका गर्दन पकड़कर कैसे भी इसको बंदी गृह में डालने का அவன் सोचा. கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டான், वो पैर में गिर कर क्षमा ஆனா मांगा, சம்மதிக்கவே இல்லை. पर उसने उसका இவனுக்கு बातों को सुना. 10,000 மன்னிச்சிருக்கிறாரு, इसको 10,000 जो है क्षमा किए ஆனா गए हैं, 100 ரூபாய் மன்னிக்கிறதுக்கு மனசு இல்லை. पर 100 रुपया क्षमा करने का उसको दिल இயேசு नहीं. கிறிஸ்து இதை என்ன சொல்றாரு அப்படின்னா, यीशु मसीह इसमें क्या बताता நான் है? உங்களுடைய அக்கிரமங்களை மன்னிச்சிருக்கிறேன், मैंने तुम्हारे अधर्म बातों உங்களுடைய को, பாவங்களை तुम्हारे மன்னிச்சிருக்கிறேன், पापों को क्षमा உங்களை किया, பரிசுத்த ஜாதியா ஆக்கியிருக்கேன், मैं पवित्र संतान बनाया. நீங்க ஏன் உங்களுடைய குணத்தை மாத்தி
மாத்திக்கிட கூடாது? आप लोग क्यों आपके गुण को बदल नहीं ஏன் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுதிய? क्यों ऐसे परेशान कर ஏன் रहे? ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க கூடாது? क्यों एक दूसरे से आप छोड़कर नहीं जी रहे? ஆனா நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு இவன் அடாப்டி பண்ணதான். ये कहता है मैं उसको छोड़ूंगा नहीं कर। கடைசியில பெரிய ஆண்டவருக்கு தெரிஞ்சு போச்சு. आखिर में ये बातें प्रभु को मालूम हो गई। வாசிக்கலாம் 32வது வசனம். 32वां वचन। அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடன்களை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். तब उसके स्वामी ने उसको बुलवाकर उससे कहा, ए दुष्ट दास, तूने जो मुझसे विनती की तो मैंने तेरा वो पूरा कर्जा क्षमा कर दिया। इसीलिए जैसा मैंने तुझ पर दया की, वैसे ही क्या तुझे भी अपने संगी दास पर दया करना नहीं चाहिए था? और उसके स्वामी ने क्रोध में आकर उसे दंड देने वालों के हाथ में सौंप दिया। நிறைய பேருடைய வாழ்க்கையில இதுதான் நடக்குது. நம்ம ஏதோ செய்யாதனால நம்ம மாட்டிக்கிடுறோம். बहुत सारे लोगों के जीवन में भी ये बातें ही हो रही हैं। ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை தக்க வைக்க முடியல. प्रभु ने हमें दिए हुए उस आशीष को हम हमारे पास रख नहीं पाए। நம்மள ஆண்டவர் எவ்வளவு காரியத்துல நம்மள ஆசீர்வதிச்சிருக்காரு, வைத்திருக்கிறாரு. हमें प्रभु बहुत सारी बातों में आशीष किया, ऊंचा किया है। பைபிள் சொல்லுது, நீங்களும் உங்களுடைய சபையில உங்களுடைய எல்லாத்துலயுமே நீங்க என்னதான் செய்யணும்? प्रभु भी कहता है आप अपने परिवार में, अपने कलीसिया में, अपने भाईचारे में क्या करना நான் है? 10,000 மன்னிச்சிருக்கேன். मैंने तुम्हें 10,000 क्षमा நீ किए, 100 ரூபாய் கூட மன்னிக்கலன்னா तो 100 रुपया भी क्षमा नहीं करेगा। உன்னுடைய துர்க்குணம், तुम्हारा जो बुरी आदतें, உண்மை இல்லாத, உண்மை கிடையாது, सच्चाई नहीं है। இதைத்தான் இங்க பாத்தீங்கன்னா கொரிந்தியர் 12ல அவர் சொல்லுகிறார். वही बातों को कोरिन्थियों 12 में पौल कहता है। வாசிக்கலாம் அந்த அத நம்ம 1 கொரிந்தியர்ல पढ़ेंगे पहला कोरिन्थियों में 1 கொரிந்தியர் 12ல 7 8 12 में 7 अंचले याले 5वां अध्याय में 7 और 8. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து கொடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். இப்படிப்பட்ட நிலையில தான் நான் ராபச்சந்த கலந்து கொள்ளணும்னு கர்த்தர் சொல்கிறார். ऐसे परिस्थिति में ही हम उस प्रभु भोजन में भाग लेने से நம்ம எவ்வளவோ என்ன செய்யறோம், சில நேரத்துல ஏதாவது பண்ணிருக்கோம். हम कई समय में ऐसे गलत बातों को कर। அடுத்து இவரே சொல்கிறார் பாருங்க, उसके बाद वही कहता है, देखिए 6வது அதிகாரத்துல 9வது வசனம், 6वां अध्याय में 9वां वचन, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா? अन्याय करने वाले परमेश्वर के राज्य को स्वतंत्र नहीं कर सकते। ஏமாந்துறாதங்க. आप बस मत जाइए। வேசிக்கல்லரும், जो बेशी விக்கிரக ஆராதனைக்காரரு, मूर्ति पूजा वाले, விபச்சாரக்காரன், विचार करने वाले, சுய புணர்ச்சிக்காரன், खुद का विचार, 10வது வசனம் சொல்கிறது திருடர், 10वां वचन कहता है चोर, பொருளாசைக்காரன், जो इच्छा करने वाले, வெறியர், जो पीने वाले, அதாவது இப்படிப்பட்ட பொல்லாதவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது. ऐसे बुरे आदत वाले स्वर्ग में नहीं जा सकते। அதாவது பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லல, கிறிஸ்தவ மார்க்கத்துல நிலைக்க முடியாத போது. स्वर्ग में नहीं, मसीहा के उस मार्ग में नहीं टिक सकते। கிறிஸ்தவ மார்க்கத்திலே நிலைக்க முடியல, அப்புறம் பரலோகத்துக்கு எங்க போகும்? अगर वो मसीहा के मार्ग में ही नहीं रुक सकते तो स्वर्ग அத में, கிறிஸ்தவ ஐக்கியத்திலே நீங்க வளர முடியாது அப்படிங்கிறார். मसीहा के उस जो भाईचारे में बढ़ नहीं सकते हैं। இதுல யாரு இல்ல, இந்த இதுல வேற வாஸ்தம் இல்ல, इसमें हमने जो पढ़ा है, இந்த லிஸ்ட்ல யாரு இல்ல, इस लिस्ट में कौन नहीं है? எல்லாருமே இருக்கும், सब लोग इसमें पाए जाते हैं। எல்லாருமே இதுல இருக்கும். हम सब पाए जाते ஆனா हैं। பவுல் சொல்லுகிறார், நீங்க எல்லாம் போக முடியாது. पौल कहता है आप सब इसमें ये वाले कोई जा नहीं ஆனா सकता। உண்மையிலே அடுத்த வசனம் வாசித்தா தான் நமக்கு ஒரு தெம்பு வரும். उसके बाद का वचन अगर हम पढ़ेंगे तभी हमें एक थोड़ा, பவுல் சொல்லுகிறார், உங்களில் சிலர் இப்படிதான் இருந்தீங்க, पौल कहता है आप में से थोड़े लोग ऐसे ही थे, எல்லாரும் இப்படிதான் இருந்தீங்க. सब ऐसे ही थे। ஆனாலும் फिर भी கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் प्रभु यीशु के नाम से, நமது தேவனுடைய ஆவியினாலும் परमेश्वर की आत्मा से கழுவப்பட்டீர்கள். आप
हम धोए गए, பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், पवित्र किए गए, நீதிமானாக்கப்பட்டீர்கள். धर्मी बनाए गए। அல்லேலூயா. हालेलुया। எவ்வளவு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். कितनी बातों को प्रभु हमारे நீங்கெல்லாம் இப்படிப்பட்ட ஆள்தான். आप सब ऐसे ही थे, ஆனால் எப்போ விசுவாசத்துல வரீங்களோ और आप जब विश्वास में जब आते அவருடைய हो, நாமத்திலையும் அவருடைய ஆவியிலும் நம்மளை கழுவி பரிசுத்தமாக்குகிறார். उसके नाम में उसकी आत्मा में हमें धोकर शुद्ध कर देता ஆக है। தேவன் மகிமையான காரியத்தை நமக்கு செய்திருக்கிறார். प्रभु महिमा की इस बातों को हमारे लिए किया है। அவர் சொல்கிறார் 12 எல்லாம் எனக்கு தெரியும், पौल कहता 12 में सब बातें मुझे पता है, எல்லாம் எனக்கு செய்ய தெரியும், सब मैं कर सकता हूँ, ஆனா எல்லாம் நான் செய்ய மாட்டேன். पर सब बातों को मैं नहीं ஏன்னா करूँगा, எல்லாம் தகுதியாகிறார். क्योंकि सब मेरे लिए काबिल नहीं रहेंगे। நான் கிறிஸ்தவனாகவே நடந்து கொள்வேன். मैं मसीहाई बनकर जीना चाहता முதலாவது நம்ம வீட்டுக்குள்ள சபைக்குள்ள அப்பதான் நம்ம வெளியே. हूं। पहला हमारे घर में, हमारी कलीसिया में, बाद में हम बाहर। கர்த்தர் நம்மளை மன்னித்திருக்கிறார். प्रभु हमें क्षमा किया है, 10,000 ரூபாய் மன்னிச்சிட்டார். 10,000 रुपए क्षमा किए हैं। 100 ரூபாய்க்கு இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. 100 रुपए के लिए हमेशा जिद नहीं இது करना। பணத்தை சொல்லல, என்னுடைய குணத்தை சொல்லுகிறேன். ये पैसे के बारे में नहीं बताया, हमारे गुण के बारे में बताया। நிறைய கர்த்தர் என்னை மன்னிச்சிட்டாரு. बहुत बुरी बातों से प्रभु ने मुझे क्षमा कर दिया। நானும் கூட இந்த மாதிரி இப்படிப்பட்ட மன நிலையில இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் हम விரும்புகிறார். भी यही मन के विचार में रहना है, ऐसे प्रभु चाहते हैं। இஸ்ரவேலர்கள் விரும்பாம இருக்கும்போதே கிறிஸ்து அவர்களுக்காக பலியானார். इस्राएली लोग जब अनजान थे तभी ही मसीहा उनके लिए बलि हो गया। அவர் முந்தி அன்பு கூர்ந்தார். वो पहला हमारे ऊपर प्रेम किया। நம்மளையும் கூட அப்படிதான் மன்னிச்சிருக்கிறார். हमें भी ऐसे ही क्षमा அந்த किया। ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்வார். वो महिमा के कार्य को प्रभु करे। நம்ம பாவியா இருக்கும்போது தான் நம்மள மன்னிச்சிருக்கிறார். हम जब पापी थे तभी प्रभु ने हमें क्षमा கை किया। விட்டுருவாரா? क्या वो हमें छोड़ देगा क्या? கண்டிப்பா விட மாட்டார். कभी नहीं छोड़ेगा। நான் பாவியா இருக்கும்போது என்னை மன்னிச்சிருக்கிறார் பாரு. हम जब पापी थे तब प्रभु ने हमें क्षमा किया। நான் கேட்காம இருக்கும்போது என்னை முன் जब குறித்திருக்கிறார். हम पूछे नहीं तभी प्रभु ने हमें छोड़ लिया है। இப்ப நம்ம என்ன செய்யணும்? तो अभी हम क्या करना है? நம்முடைய தவறுகளை குறைகளை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். हमारी गलतियों को, हमारे कमियों को हम कबूल कर छोड़ देना எப்படி है। தினமும் கை கால கழுவுதமோ அதே போல நம்ம தினமும் தெய்வ சமூகத்திலே நம்மளை அறிக்கையிட்டு நம்ம சரியாக ஆசைப்படணும். जैसा हम हर दिन अपने शरीर को धोते हैं, वैसे ही प्रभु के सामने हमारी पूरी बातों को धोकर शुद्ध कर हम आगे ஒன்னு पहुंचे। யோவான் சொல்கிறார், पहले यूहन्ना कहता है, உங்களில் ஒருவன் பாவம் செய்கிறவனாய் இருந்தால் अगर आप में कोई पाप करने वाला है तो தேவனாய கர்த்தர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடினாலே हमारा प्रभु परमेश्वर अनुग्रह है, भरा हुआ है, इसलिए அவர் சமூகத்திலே நீங்க அறிக்கை செய்து விட்டுறணும். उसके समूह में आकर आप उसे இது தினமும் செய்யணும். ये हर दिन आप करना है। இதுதான் கர்த்தர் சொல்றார், முடிவு வரையும் நிலை நிற்பவரே ये ரட்சிக்கப்படுவார். प्रभु कहता है कि आखिर तक जो स्थिर रहेगा वही उद्धार पाएगा। கிறிஸ்து மெய்யான பஸ்கா பலியாக நமக்காக பலியா இருக்கிறார். मसीहा सच्चा पस्का हमारे लिए बलि हुआ। அக்கிரமத்துல மரித்த நம்மளை அவர் விடுதலை ஆக்கியிருக்கிறார். अधर्म में मरे हुए हमको प्रभु ने छुड़ाया। இந்த ரட்சிப்பை அப்படியே பாதுகாக்கணும் அப்படின்னா इस उद्धार को आप सुरक्षा करना है। என்னை மன்னித்த தெய்வத்தை நினைத்து நானும் மற்றவங்களை மன்னிக்கணும். हमें मुझे क्षमा करने वाले उस प्रभु को हम सोच कर हम அந்த दूसरों को சுபாவத்தோட क्षमा நான் करें। நடக்கணும். उस स्वभाव में हम जीना எல்லா है। இடத்துலயுமே வீம்பு பேசக்கூடாது. हर जगह में जो है झगड़े वाली बातें नहीं எல்லா करनी। இடத்துலயுமே நம்ம தலை தாழ்த்தணும். हर जगह में हम अपने आप को नम्र ஆண்டவர் करते हैं। சொல்கிறார், தன்னை தாழ்த்துகிற எவன் உயர்த்தப்படுவான். परमेश्वर कहता है जो अपने आप को नम्र करता है वो ऊंचा किया जाता है। ஆகவே புதிய ஏற்பாட்டுல इसीलिए नए नियमों में பஸ்கா பலி செலுத்தும் போது बस का जब बलि दिया गया, முதலாவது ஆண்டவர் எல்லாருடைய கால்களையும் கழுவினார். पहला परमेश्वर ने सबके पैर को धो दिया। ஆனா பேதுரு சொல்றார், ஆண்டவர் என் காலை நீ கழுவலாமா? पतरस कहता है प्रभु आप हमारे मुझे मेरे पैर को ஆண்டவர் नहीं சொன்னாரு, धोते। நான் கழுவலன்னா உனக்கு இடமே கிடையாது. प्रभु ने कहा अगर मैं तेरे पैर को नहीं धोया तो तुझे मेरे में कोई बात உடனே नहीं। பேதுரு பயந்து போனார். तो पतरस डर जाता ஆண்டவர் है, என் காலை மட்டும் இல்லையே தலையும் கூட கழுவுங்க. प्रभु मेरे पैर को नहीं, मेरे शरीर को, मेरे सिर को आप धो। ஆண்டவர் சொன்னாரு, ஞானஸ்நானத்திற்கு பா, காலை மட்டும் கழுவினா போதும். परमेश्वर ने कहा तो बपतिस्मा दिया है तो केवल पैर धोया तो काफी है। நடமாடுகிற காலை மட்டும் நீ கழுவு. चलने फिरने वाले उस पैर को தினமும் நான் கழுவப்பட வேண்டும். हर दिन हम जो धोया जाना चाहिए। கர்த்தர் அதை விரும்புகிறார். प्रभु वही चाहता है। கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையான தாழ்மையை விட்டு கொடுக்கிறத கர்த்தர் நமக்கு தரணும். ऐसा महिमा का उस नम्रपना को, एक दूसरे को छोड़ने का वो गुण प्रभु हमें ஆண்டவர் दे। சொல்றார், நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்கள் அப்படின்னு. प्रभु ने कहा जैसा मैंने किया वैसा तुम भी करो। நாம கூட அப்படிப்பட்ட பிள்ளைகளா இருப்போம். हम भी ऐसे ही बच्चे बने நம்முடைய रहे। வீடுகள்ல, நம்முடைய சபையில எல்லா இடத்துலயும் அப்படி தாழ்மையா இருக்கும்போது ஆசீர்வாதம். हमारे घर में, कलीसिया में, हर जगह में जब हम नम्रता से पेश आते हैं प्रभु हमें आशीष கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु हमें आशीष करे। எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். सब प्रार्थना करेंगे। ₹10,000 கர்த்தர் நம்மளை மன்னித்திருக்கிறார். 10,000 रुपए प्रभु ने हमें क्षमा किया है। நாம் ₹100
நம்ம எதுவும் ஒன்பது எண்ணக்கூடாது. 100 रुपए के लिए हम दूसरे के विरोध में नहीं खड़ा நம்ம रहना। அப்படியே நம்ம தாழ்த்த हम வேண்டும். अपने आप को नम्र करना। அவர் வானத்துல மகத்துவமான சிங்காசனத்தில் இருந்தவர். वो स्वर्ग में महत्व भरा हुआ सिंहासन में वास करता है। தாவீது சொல்கிறார், அவர் மேன்மை உள்ளவராய் இருந்தோம். दाऊद कहता है वो मेलमा से भरा हुआ அவர் स्वर्ग। தாழ்மையாக இறங்கி நம்முடைய பாதங்களை கழுவுகிறார். वो नम्रता से उतर कर हमारे पैरों को। அப்படிப்பட்ட நிலையில நம்ம இருக்கும்போது நமக்கு ஆசீர்வாதம். ऐसी परिस्थिति में जब हम रहते तो அதாவது நம்ம வீட்டுக்குள்ள அம்மா அப்பா உடன் பிறந்தவங்க அப்படிப்பட்ட ஒரு சிநேகம் இருக்கு. पहला हमारे घर में माता पिता भाई बहन उनसे ऐसा प्रेम அப்பதான் रहेगा, நம்ம சபையில இருக்க முடியும். तभी हम कलीसिया में रह सकते அப்பதான் தேவ ராஜ்யத்துல மகிமையாக நாம் வாழ முடியும். हैं। तब परमेश्वर के राज्य में महिमा में हम जी கர்த்தர் सकते இதை விரும்புகிறார். हैं। प्रभु वही चाहता है। சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள். भाईचारा प्रेम स्थिर खड़े இதோ रहे। சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு அருமையானது. भाइयों जहाँ एकत्र झुंड में वास करते कितना अद्भुत அவர் है। ஆரோனுடைய தலையில ஊற்றப்பட்ட தைலத்துக்கு ஒப்பாய் वो இருக்கிறார். आरोन के सिर पर उठाया गया उस तेल के समान है। அவருடைய தாடியிலே அவருடைய அங்கி முழுவதுமாய் நனைக்கிறது. वो तेल उसका दाढ़ी और उसका वस्त्र पूरा भिगाता அது है। தேவனுடைய வசனம் எர்மோன் மலையில இறங்குகிறது போல இருக்கிறது. परमेश्वर का वचन उस एर्मोन पर्वत के ऊपर उतरने के समान हो। அப்படிப்பட்ட இடத்துல ऐसे इस அந்த இடத்துல वैसे जगह में கர்த்தர் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். प्रभु जीवन और आशीष को रखा है। சகோதர சிநேகம் நிலைக்கணும். भाईचारा प्रेम खड़े रहना நம்ம है। எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். हम सब प्रार्थना करें। ஆண்டவரே, அப்படிப்பட்ட சகோதர சிநேகத்தை எங்களுக்கு தாரும். प्रभु ऐसे भाईचारा प्रेम हमें दीजिए। எங்க சபையில யார் காலை நான் கடவுளுக்கு தயங்கவே கூடாது. मेरे कलीसिया में मैं किसी का भी पैर धोने के लिए पीछे ஆண்டவரே, नहीं। அப்படிப்பட்ட மனதை எங்களுக்கு தாரும். परमेश्वर ऐसा प्रेम ऐसा मन அப்படியே எங்க मुझे- வீட்டுக்குள்ள எங்க அம்மா அப்பா எங்களுடைய சகோதர சகோதரி அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும். ऐसे मेरे घर में हमारे माता पिता भाई बहन ऐसे प्रेम से रहने का है। நல்ல இருதயங்களை எங்களுக்கு தாரும். ऐसे अच्छे हृदय को हमें தாழ்மையான இருதயத்தை தாரும். नम्र का हृदय दीजिए। நம்ம எல்லாரும் அறிக்கை சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். हम सब कबूल करके प्रार्थना करें। எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். सब प्रार्थना करें। ஒப்பு கொடுப்போம். अपने आप को सौंप எதையாவது நம்ம தவறு இருந்தா ஆண்டவரே நான் தவறு இருக்கேன் என்னை மன்னிங்கன்னு சொல்லுவோம். इसीलिए हम छोड़ के रहेंगे, प्रभु से कहेंगे प्रभु मैं इसमें என்னை छोड़ गया हूं। பரிசுத்தப்படுத்தி தரும். पवित्र कीजिए प्रभु। இருதயத்தை பரிசுத்தப்படுத்து. हृदय को पवित्र உம்மை कीजिए। போல வாழ எனக்கு உதவி செய்யும். आपके समान जीने के लिए हमें बने। ஒருவருக்காக ஒரு விட்டு கொடுத்து एक दूसरों के लिए छोड़ कर दीजिए। ஒருவருக்காக ஒரு மன்னிப்பதற்கு एक दूसरे को क्षमा कर कर दीजिए। ஆண்டவரே அந்த நிலை எங்களுக்கு தாருங்கள். वो परिस्थिति हमें दीजिए प्रभु। நீர் நல்லவர் தகப்பனே. आप अच्छे हैं प्रभु। உங்களிலும் சிலர் இப்படிப்பட்ட பாவிகளாய் இருந்தீர்கள். आप में भी थोड़े लोग ऐसे ही पापी थे। ஆனாலும் இயேசுவின் நாமத்தினால் तभी भी यीशु के नाम அவருடைய से ஆவியினால் कि पवित्र आत्मा கழுவப்பட்டீர்கள். धोए गए, பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். पवित्र किए गए, நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். धर्मी बनाए। எவ்வளவு மகிமையான ஆண்டவர் நமக்கு செய்கிறார். कितना महिमा की बातों को प्रभु ने हमें- எல்லாரும் வாய் திறந்து நம்ம ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்துக்குள்ளாய் நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். सब हम मुंह खोल कर अपने आप को प्रभु की मर्जी के लिए सौंप। எல்லாரும் சொல்லுங்க. सब हम प्रार्थना करेंगे। हालेलुया।